அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார காணொலியில் நம்ம ஷாங்காயில் இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான இடம். ஷாங்காய் போகிறவங்க யாரும் இந்த இடத்துக்கு போகாமல் வரவே கூடாது, கண்டிப்பாக தவற விடக்கூடாத ஒரு இடம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மொத்த ஷாங்காயும் உங்களுக்கு அப்படியே செம்மையாக அழகாக தெரியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் பூச்சி மாதிரி குட்டி குட்டி குட்டியாக தெரியுது. அப்படி என்னப்பா இது இடம்? ஷாங்காயில் எதுவும் பெரிய மலை இருக்கா, அந்த மலைக்கு மேலே நம்ம நிற்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. நம்மளும் ஒரு கட்டடத்து மேலே தான் நின்று இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க அது என்ன கட்டடம்னு பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இந்த கட்டடத்துக்கு மேலே இருந்து தான் ஷாங்காயை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கட்டடத்துடைய பேர் ஷாங்காய் கோபுரம். சீனாவிலேயே மிக உயரமான கட்டிடம்னா அது இந்த கட்டிடம் தான். 632 மீட்டர் உயரம். உலகத்தில் 3வது மிக உயரமான கட்டிடம். நம்ம அந்த புடுங் ஷாங்க்ரிலா விடுதிக்கு எதிர்க்கவே நமக்கு அந்த கோபுரம் இருக்குது, ஷாங்காய் கோபுரம் இருக்குது. இப்படி நேராகவும் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ இப்படி மேலே போனோம்னா அந்த நடைபாதைன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க. அந்த நடைபாதை. அப்படியே அந்த கோபுரத்தை பார்க்க வர வழியவே ஒரு பயங்கர சுற்றுலா தலம் போல் மாற்றி வச்சுருக்காங்க. பூக்கள்லாம் வச்சு அழகுபடுத்தி பயங்கரமாக. இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா 1994 கட்டின இந்த கோபுரம் தான் 2007 வரைக்கும் சீனாவிலேயே மிக உயரமான கோபுரம். இதுக்கப்புறம் இப்போ நிறைய கட்டிடங்கள் 2007க்கு அப்புறம் நிறையா உயர்ந்த கட்டிடங்கள்லாம் வந்துருச்சு, நம்ம ஷாங்காய் கோபுரம் உட்பட. ஆனால் எனக்கு இந்த ஷாங்காயிலேயே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னமா இருந்துச்சுன்னா, இந்த ஊரில் 2.5 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அப்படி இருந்தும் இதை இவ்வளோ அழகாக பராமரித்து சுத்தமாக வச்சுருக்காங்க. அதாவது அதை சுத்தப்படுத்துகிறவங்க ஒரு பக்கம் சரியாக வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாலும், மக்களுமே யாருமே குப்பைகளை போடுறதில்ல. அதே மாதிரி இந்த பூக்களெல்லாம் பறித்து போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. மக்களுமே அதை பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. இது நம்மளோட இடம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு இருந்துக்கிறாங்க. நம்ம ஊரெல்லாம் நம்ம எப்போ இந்த மாதிரி வர்றதுன்னு தெரில. ஏன்னா 2.5 கோடி மக்கள்னு யோசிச்சு பாருங்கள். சென்னையை விட ஒரு பெரிய நகரம் இது. அப்படியே நம்ம அந்த கட்டடத்துக்கு கீழே வந்துட்டோம். ஷாங்காய் கோபுரத்துக்கு கீழே வந்தாச்சு. அண்ணாந்து பார்த்தா கழுத்தெல்லாம் உண்மையாகவே வலிக்குது. எவ்வளோதான் அண்ணாந்து பார்க்குறது, கீழே படுத்து தான் பார்க்கணும் போல் இருக்குது. வந்த உடனே நம்ம இந்த மின் தூக்கி கீழே தரைதளத்தில் இருக்குது. தரைதளத்துக்கு கீழே இறங்கி போய் இதுக்குள்ளே நிறைய கடைகளும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி இந்த கடைகளெல்லாம் சுற்றுறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. நேராக நம்ம உள்ளே போயிட்டு நம்ம கோபுரத்துக்கு உயர போவோம். அந்த மின் உயர்த்திக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் கட்டணம் கேட்டாங்க. அந்த பயண சீட்டு வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திரையில் 1800களில் இருந்து இப்போ 2025 வரைக்கும் இந்த ஷாங்காய் நகரம் எப்படி உருமாறி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி, ஒரு திரையில் ஒரு பெரிய காணொளி ஒன்று போட்டிருந்தாங்க. 1 நிமிடத்துக்கு குறைவான ஒரு காணொளி. அதில் அந்த வேகமாக அப்படியே கால ஓட்டத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஷாங்காய் நகரத்துடைய கால ஓட்டத்தை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. பயண சீட்டு வாங்கியாச்சுங்க. மின் உயர்த்திக்குள்ளே போகிறோம். இந்த மின் உயர்த்திக்கே இவ்வளோ பீடிகையா அப்படின்னு கேட்டால், உலகத்திலேயே விரைவாக வேகமாக பயணிக்கக்கூடிய மின் உயர்த்தி இந்த மின் உயர்த்தி தான். ஒரு மணிக்கு 74 கிலோமீட்டர் வேகம். ஒரு மணி நேரத்தில் 74 கிலோமீட்டர் போயிடும் இந்த மின் உயர்த்தி. அவ்வளோ வேகமாக போகும். நொடியில் சொல்லணும்னா ஒரு நொடிக்கு 20 மீட்டர் வேகத்தில் பயணிக்குது. இப்போ நம்ம அவ்வளோ வேகத்தில் போவோமான்னு தெரில. ஆனால் இதோடைய உச்சகட்ட வேகம்ன்றது இந்த மின் உயர்த்திக்கு அதுதான். ஒரு நொடிக்கு 20 மீட்டர். பார்ப்போம். 16, 17, 18 மீட்டர். ஒரு நொடிக்கு 18 மீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். 54வது தளம். எத்தனை தளம், எந்த தளத்தில் போகிறோன்றதும் காட்டுறாங்க. வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு புள்ளியில் எத்தனாவது மீட்டர் உயரத்தில் அந்த கட்டிடத்தில் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. உலகத்திலே மிக உயரமான கட்டிடம்ன்றது சொல்லப்படுற அந்த புர்ஜ் கலிஃபாவா, அந்த கட்டிடம், அதில் இருக்க மின் உயர்த்தி கூட ஒரு நொடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் தான் பயணிக்கும். இது அதை விட 2 மடங்கு வேகமாக பயணிக்குது. 55 நொடிகளில் பார்த்திங்கன்னா தரைத்தளத்துலேருந்து 118வது தளத்துக்கு வந்துட்டோம் இந்த மின் உயர்த்தியில். சும்மா காதெல்லாம் கொய்ங்குது, அடைச்சிக்கிச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள், தரையிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த கட்டிடங்கள்லாம் உயரமாக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த தளத்துலேருந்து பார்க்குறதுக்கு இந்த கட்டிடங்களே குட்டி குட்டியாக ஏதோ இந்த விளையாட்டு பொம்மைகள் மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம ஷாங்காய் நகரத்துடைய பழைய நகரம்னு சொல்லுவாங்க. இந்த நதிக்கரைக்கு, இந்த யான்சி நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற கட்டிடங்கள் இதெல்லாம் அந்த பிரிட்டிஷ் காலகட்டங்கள்லேயே கட்டின கட்டிடங்கள். அந்த முன்வரிசையில் இருக்கிறதெல்லாம், பின்னாடி உயரமாக இருக்கிறதெல்லாம் புதுசாக வந்தது. ஆனாலும் அங்கே பாருங்கள், நிறைய சின்ன சின்ன வீடுகள்லாம் இன்னும் அப்படியே இருக்கும். இதெல்லாம் அந்த பழைய நகரம், ஷாங்காயோடைய பழைய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய நகரம்.
அதுவே ஆற்றுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து புதுசு. இந்த பக்கம் எல்லாமே வந்து பெரிய பெரிய கட்டிடங்களாக தான் இருக்கும். பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்பு, கடைகள், வணிக கட்டிடங்கள் அந்த மாதிரி தான். இதுதான் வந்து 2007 நம்ம ஷாங்காயோடைய அந்த தொலைக்காட்சி கோபுரத்தை வந்து அடித்து கீழே தள்ளிட்டு உலகத்தின் மிக 2வது கட்டிடம்னு சொல்லப்பட்ட கட்டிடம் இந்த இதுதான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கட்டிடம் தான். இதுவே இங்கேருந்து பார்த்தா அதோடைய தலையே தெரியுது. என்னதான் வந்து நமக்கு வந்து அந்த புர்ஜ் கலிஃபா வந்து உலகத்தின் மிக உயரமான கட்டிடம்னு சொல்லப்பட்டாலும் அது வந்து 828 மீட்டர் உயரம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம எது வரைக்கும் பார்க்க அனுமதி இருக்கும் அப்படின்னா 555 மீட்டரோடு நம்ம வந்து பார்க்குற இடம்லாம் முடிஞ்சிரும். ஆனால் இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 632 மீட்டர் உயரம் இருக்க இந்த கோபுரத்தில் 561வது மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து அனுமதி. இப்போ நம்ம உட்காந்து இந்த குழம்பி சாப்பிட்ற இந்த இடம் பார்த்திங்கன்னா 561வது மீட்டர். இந்த மரம் வந்து இது வந்து சும்மா அந்த விஷிங் ஸ்டார் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி இந்த பாரிஸ்லலாம் பூட்டை கட்டி தொங்க விடுறாங்க அந்த இதில், அந்த நதி பாலத்தில், அதே மாதிரி இந்த மரத்தை வச்சு செயற்கையாக ஒரு மரத்தை வச்சு இந்த மரத்தில் வந்து எதையாச்சும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இதில் கட்டினா நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க துண்டு சீட்டில். அங்கே இருந்த நேரம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இரவு உணவுக்கு கிளம்பியாச்சு. என்னடா ஊர் சுற்றுறான் சாப்பிட்றான் வேலைக்கு போகிறான்னா சீனாவுக்கு ஊர் சுற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம பயணம் இப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் நம்ம வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் கூட வந்து ஏதாச்சும் ஒரு பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கிட்டு போகும்போதே வந்து நம்ம நிறைய வந்து தொழில் சார்ந்து நிறைய பேசிக்கிட்டு போவோம். இன்றைக்கி இரவு உணவு இங்கேருந்து தான் அப்படியே இந்த கட்டிடங்களை, இந்த ஒளிரும் கட்டிடங்களை வந்து பார்த்துக்கிட்டே இரவு உணவு சாப்பிட போகிறோம். இதோ நம்ம ஷாங்காய் கோபுரம் அங்கே இருக்குது. அந்த கோபுரத்து மேலேயும் வந்து விளக்கை ஏற்றி விட்டு ஏதோ சுத்த விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. இரவில் பார்க்குறதுக்கே இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது மேலே வந்து ஏதோ விளம்பரங்கள் தான் ஓடுது, இருந்தாலும் செமையாக அழகாக இருக்குது. ஆஹா, கணவாய் மீன் தான் வச்சுருக்காங்க. இது வந்து ஏதோ மேண்டிஸ் ப்ரான் அப்படின்னு சொன்னாங்க. வெட்டிக்கிளி பூச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் நம்ம மேசை வந்து அப்படியே சுழலும் மேசை. இந்த மேசை சுழந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னாடி வந்து ஒரு பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும்னா மேசை நின்றும். அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்டதை எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த பொத்தானை அழுத்தி விட்டோம்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். சில இடங்களில் வந்து இதை கையில் சுற்றுற மாதிரியும் வச்சுருப்பாங்க. இந்த மேசைக்கு நடுவில் இருக்க உணவை வந்து ஆகா, இறாலை பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. சிறப்பு. இது வந்து நம்ம ஒரு அவரைக்காய் கூட வந்து குட்டி இறாலை போட்டிருக்காங்க. இது நல்ல பார்க்குறதுக்கே பன்றி இறைச்சி மாதிரி இருக்குது. தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இனிப்பு வகைகள், அப்புறம் நமக்கு இந்த விதைகள், அப்புறம் கொஞ்சம் பொரிச்ச கறி, இது வந்து காய்கறி, இது வந்து நமக்கு அவிச்ச உணவு. அப்புறம் இன்னொரு சிறப்பு இங்கே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து வாத்தை வந்து நம்ம முன்னாடியே வச்சு ஒரு மாதிரி வாத்தை வந்து சுட்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரித்து அதை முறுமுறுன்னு ஆக்கியிருப்பாங்க. இதை சாப்பிட்றது ஒரு தனியாக ஒரு வித்தியாசமாக. இதை வந்து சர்க்கரையில் தொட்டு கூட என்னென்னவெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணுன்னாங்க. அது போதாதுன்னு இதை வெட்டுறதே வந்து ஒரு காட்சி மாதிரி நமக்கு நிற்க வச்சு நம்ம முன்னாடி தான் வந்து வெட்ட சொன்னாங்க. அவர் வந்து அழகாக வெட்டி குட்டி குட்டியாக வந்து அப்படியே அடிக்கடிக்கு வைப்பார். இவங்க தான் நான் போன காணொலியில் சொன்ன மாதிரி உணவு ஒரு பங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னாலும் உணவை விட அதை எப்படி வந்து பரிமாறுறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கிறாங்க. நிறைய நேரத்தை செலவு பண்ணி வர விருந்தினர்களை வந்து உபசரிக்கிறத வந்து அதை ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வச்சுருந்தாங்க அந்த வாத்துக்கறியை. இதை எடுத்து தொட்டு சர்க்கரையில் தொட்டு ஏதோ ஒரு குழம்புல தொட்டு சாப்பிட்ணும். இது வந்து நம்ம மாட்டு இறைச்சி. இது வந்து காளானை போட்ட வந்து ரசம். அது வந்து ஏதோ ஒரு வகையான வித்தியாசமான ஒரு காளான்னு சொன்னாங்க. நமக்கு வந்து இது அப்படியே முட்டையை பாதியாக வேக வச்சு அதில் மீன் துண்டங்களை வந்து போட்டு வச்சுருந்தாங்க வேக வச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த இது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் முட்டையை வேகாமல் பாதி வேக வச்சு சாப்பிடுவோமே அந்த மாதிரி அது ஒரு சிறப்பாக இருந்தது. முடிச்சுட்டு அப்படியே இரவு வந்து அப்படியே வண்டியிலேயே வந்து ஊரை சுற்றி காமிச்சாங்க. இந்த இரவும் சிறப்பாக போச்சு. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.